ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் அங்கே நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் அங்கே 17ஆம் தேதியாக அந்நாளில் மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்து வானத்தின் மதுகுகள் திறமுண்டது என்று பார்க்கிறோம். இப்போ வானத்தினுடைய பலகனி என்று வேதம் சொல்லுகிறது, வானத்தின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வானத்தின் மதுகுகள் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்போ நடந்ததுன்னா நோவாவின் காலத்தில் ஜனங்கள் பெண் கொண்டும் பெண்ணிடத்தும் குடித்தும் வெறித்தும் விளையாடி கொண்டிருந்த போது நோவா மாத்திரம் தேவன் கீழ்ப்படிந்து பேழை கட்டின அந்த நேரத்தில் அவன் இவ்விதமாக வெள்ளம் வருகிறது, நீங்கள் பேழைக்கு வாங்க என்று சொன்னபோது பரிகாசம் பண்ணி இப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நோவா சொன்ன அந்த பேழை கட்டின போது 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. அது இன்னும் வச்சிருக்கிற இன்னும் 7 நாட்குள்ளே மழை பெய்யும் என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு கீழ்ப்படியாமல் நோவா சொன்னபடி பூமியினுடைய ஊற்றுக்கண்களும் வானத்துடைய மதகுகள் திறந்து இரவும் பகலும் அந்த வெள்ளத்தில் நிறைந்து நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்து புதிய சொல்றாரு, நோவாவின் நாட்கள் நடந்ததை போல மனுஷகுமார் நாட்கள் நடப்பதும், லோத்தின் நாட்கள் நடந்ததை போலவும் மனுஷகுமாரில் நடக்கப்படும். இனி தேவன் வந்து வெள்ளத்தினால் அல்ல, இந்த பூமியாகப்பட்டது அக்கினிக்கு இரையாகப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுவதை போல, பிரியமான தேவ பிள்ளையே, இந்த உலக அழிவுக்கு நீ தப்புவிக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் பேழை ஆகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீ வர வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இருக்கிற சபைக்குள் வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டவளை கர்த்தர் அனுதினமும் அந்த சபைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டதை போல வெகு சீக்கிரம் அந்த உலகம் முழுவதும் அக்னி இனி ஆண்டவர் அந்த நாளை சொல்லலை, பிதாவை தவிர குமாரனும் தூதனும் அந்த நாளை தெரியும், எப்போ வருவான்னு தெரியாது. அதற்குள்ளாக நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டியதை விட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இந்த பேழைக்குள் வரும்போது நீங்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டு